ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பால் 1 டம்ளர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நெய் வெண்பொங்கலுக்கு மெயினாக நெய் தேவை. நான் நெய் எடுத்துருக்கிறேன் 50 கிராம். அப்புறமேல முந்திரி, வெண்பொங்கலுக்கு முந்திரி இல்லாமையா, முந்திரி நான் 5 முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வேணும். இந்த மாதிரி நான் உடச்ச பாசிப்பருப்பு 25 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சீரக மிளகை இந்த மாதிரி சின்னதாக பொடி பொடியாக தட்டி வச்சுருக்கிறேன். அப்படியே மிளகு போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர், அதனால் நான் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 200 கிராம் அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன், பச்சரிசியை. இப்போ ஒரு கடாயில் பாசிப்பயிரை சும்மா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் கீழ் எதுவும் போடாதீங்க, சும்மா வறுத்துக்கோங்க ஒரு மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும். அதுக்கப்புறமா அரிசியும் பாசிப்பயிரையும் நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ண வேட்டி நான் முந்திரியை லைட்டாக பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேன். லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் நார்மல் அரிசியும் யூஸ் பண்ணலாம், பச்சரிசி யூஸ் பண்ணலாம். பச்சரிசி யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 200 கிராமுங்கிறனால 5 டம்ளர் தண்ணி விடணும். நான் 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் சீரக மிளகு சொன்னேன்ல, அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் பச்சை மிளகாலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம், இதுதான் நம்மளுக்கு காரம் தரக்கூடியது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவேன், அதனால் நான் இப்போ மட்டும் கொஞ்சோண்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இஞ்சி நல்லா சீவிட்டு, தோல் சீவிட்டு இந்த மாதிரி நெசுக்கி வச்சுருக்கேன். அப்படியே போட்டிங்கன்னா வாயில் அது கடி போடும். அதனால் அந்த மாதிரி சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி அடித்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சாதம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய்யை ஃபுல்லாக வேணுனாலும் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணல, ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் 200 கிராம் அரிசி அப்படிங்கிறனால 5 டம்ளர் தண்ணி விடணும். ஏன்னா இது குழஞ்சாப்படி இருந்தால் தான் வெண்பொங்கல் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் கொதி விடுறேன். சாப்பாடு ஒரு மாதிரி மிதமான பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்த வேட்டி நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 5 டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா ஒரு வாணலி எடுத்து வச்சு அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சோண்டு சீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சீரக மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காகவும் நான் சீரக மிளகாய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கின வேட்டி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தாளிச்ச இந்த கருவேப்பிலை சீரக மிளகாய் நான் பொங்கலில் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரியை தனியாக வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரியும் நான் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா ஆட் பண்ண வேட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்கோங்க, அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இதில் உங்களுக்கு நெய் வேணும்னாலும் இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் எதுவும் ஆட் பண்ணல. ஓவராக அது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறனால நெய் ஆட் பண்ணல. நான் ஆயிலோடு அப்படி நிறுத்திக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் கீழே இருக்குது, அதையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.